தாண்டவம் ஆடுவதற்குரிய ஒரே கடவுள் சிவபெருமான் தான். அவர் டான்ஸ் ஆடுறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் எங்க தெரியுங்களா? எல்லா பயிலும் கடைசியில ஓஞ்சி வருவான் பாருங்க, அந்த இடம் தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற இடம். அந்த மயானத்துல அவர் ஆடுகிறார், ஓயாமல் ஆடுகிறார். ஏன் ஆடுகிறார் அங்கே என்று சொல்லுகிற பொழுது, ஐந்தொழிலையும் புரிகின்றவர் அவரே என்று காட்டுகின்ற அந்த முறையிலே அவர் ஆடுகின்றார். அவரேதான் அடியாருடைய உள்ளத்திலேயும் ஆனந்த தாண்டவம் செய்கின்றார். இங்கே மயானத்திலே ஆடுகின்ற கூத்து, அடியார்கள் உள்ளத்திலே ஆடுகின்ற திருக்கூத்து இரண்டும் வேறு வேறு. மயானத்திலே ஆடுகிற கூத்து ஊழி கூத்து, அது ஐந்தொழிலையும் நினைவுபடுத்துகின்ற கூத்து, அது ஊனக்கூத்து. அந்த ஊனக்கூத்துன்னா கூத்து ஊனம் நினைக்க கூடாது, ஊனம் போவதற்காக செய்யப்படுகிற கூத்து. ஆனால் அடியார்களுடைய உள்ளத்திலே அவர் செய்கின்ற கூத்து ஞானக்கூத்து. ஞானக்கூத்துல ஞானம் வருவதற்காக செய்யப்படுகிற கூத்து. ஊனக்கூத்துனா அவருக்கு ஊனமா? அப்படி கிடையாது. ஊனக்கூத்து என்று சொன்னால் ஊனத்தை போக்குவதற்கு, உயிருக்கு ஊனம், அந்த உயிருக்கு இருக்கிற ஊனத்தை போக்குவதற்கு 5 தொழில் பண்ணி அந்த கூத்தை செய்கின்றார். தில்லையிலே ஆடுகிறார், அப்படி தில்லை கூத்தன், அப்படி ஆடுகிற அந்த கூத்தன் அந்த ஊனக்கூத்தை ஆடுகிறார். பிறகு அடியார்கள் உள்ளத்திலே ஞானக்கூத்தை ஆடுகிறார். இப்படி ஆடுகிற பெருமான் இந்த ஞானக்கூத்தினுடைய நிறைவிலே ஆனந்த கூத்தனாக திகழ்கின்றார். இந்த மூன்றையும் சேர்த்துதான் சிதம்பரத்தில் காட்டுறாங்க. அங்கே ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்து, 3 கூத்தும் ஒரே பால் தான். அந்த பால் தான் மருந்தாகவும் இருக்கு, அதே சமயத்தில் விருந்தாகவும் இருக்கு. அதே பால் சுவாமிக்கு அபிஷேகத்துக்காகவும் பயன்படுகிறது. இப்படி எல்லாம் அது வெவ்வேறு விதமாக பயன்படுவது போல இந்த திருக்கூத்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அவர்தான் இயக்குகிறார், அவர்தான் இந்த இயக்கத்திற்கு காரணம் என்று காட்டுகிற ஒரு குறியீடு. அதுதான் இந்த திருக்கூத்து. அவர் ஆடுகிற அந்த அழகு, அதை கண்டு நாம் அந்த கூத்தை, அதனுடைய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.